வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் எனும் நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். இன்றும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்கப் போகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இன்று மனிதர்களாக பிறந்து வாழ்கின்ற நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் அல்லது பிழைகள் என்பது அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அவைகள் அங்கே பாவங்களாக மாறுகின்ற போது அங்கே நாங்கள் மற்றவர்களை பார்த்து, அதாவது மற்றவர்கள் தவறு விடுகின்ற பொழுது, மற்றவர்கள் பிழை விடுகின்ற பொழுது, மற்றவர்கள் பாவத்துக்குட்படுகின்ற பொழுது நாம் அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய பிழைகளை நாங்கள் பெரிதுபடுத்தி அவர்கள் நிச்சயமாக செய்த தவறுக்கு, பாவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் அநேக தடவைகளில் கூறுவது உண்டு. அதுபோன்று பிரியமானவர்களே, வேதாகமத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கின்றது. யூத பின்னணியிலே ஒரு பெண் விபச்சாரத்திலே அகப்பட்டு அங்கே இயேசுவிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். அந்த பெண்ணை கொண்டு வந்து இயேசுவிடத்திலே சொன்னார்கள், இயேசுவே, இந்த பெண் அங்கே தவறு செய்திருக்கின்றாள், இல்லாவிட்டால் விபச்சார பாவம் செய்திருக்கின்றாள். இந்த பாவத்துக்கு இல்லாட்டி இந்த தவறுக்கு தண்டனையாக இவள் நிச்சயமாக மரிக்க வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகின்றீர்கள் என்று அந்த பெண்ணை இயேசுவிடத்திலே விட்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் மனிதனுடைய இன்றைய சாதாரண நிலை. இன்றைக்கு மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை அங்கே நியாயம் தீர்க்கின்றவர்களாகவும், இல்லாற்ற அதை குறித்து பேசுகின்றவர்களாகவும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மனோநிலை உடையவர்களாகவும் மனிதர்கள் இருக்கின்றதை நாம் அவதானிக்க முடியும். ஆகவே நாம் இந்த கதையிலே இருந்து மனிதர்கள் பார்க்கின்ற விதத்தை நாம் பார்த்தோம். ஆனால் கடவுள் எப்படி பார்க்கின்றாள்? இந்த உலகத்தை படைத்த கடவுள் எப்படி இந்த இடத்திலே செயலாற்றுகின்றார் என்பதை நாம் அவதானிக்கின்ற பொழுது அது மிகவும் ஆச்சரியமானது. அது மனித சிந்தனைக்கும் அப்பால் அங்கே தேவத்துவமான சிந்தனையாக காணப்படுகின்றது. ஆகவே நாம் அதை பார்ப்போம். நம்மை உண்டாக்கின கடவுள் இவ்விடயத்தை எப்படி அங்கே பார்க்கின்றார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அந்த பெண்ணை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து விட்ட பொழுது அங்கே சுற்றி இருந்த எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு எப்படி இந்த பெண்ணை தண்டிக்கப் போகின்றார், எப்படிப்பட்ட ஒரு தண்டனையின் தீர்ப்பை கொடுக்கப் போகின்றார் என்று அவதானித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை படைத்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும். பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே முதல் வசனங்களில் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த சம்பவம் காணப்படுகின்றது. அங்கே இயேசு கூறுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவன், உங்களிலே தவறு செய்யாதவன், உங்களிலே பிழைவிடாத ஒருவன் இருந்தால் முதல் கல்லை எறியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடத்தில் இருந்த சிறியவர்கள், பெரியவர்கள், மதத் தலைவர்கள், மத போதகர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு அகன்று போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் தவறிழைத்திருக்கின்றோமே, நாங்களும் பிழைவிட்டிருக்கின்றோமே, நாங்கள் ஏன் இன்னும் அதை குறித்து சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கின்றோம்? ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணுடைய தவறு, அந்த பெண்ணுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டது. இன்றைக்கும் அநேக மனிதர்கள் தங்களுடைய தவறுகள் மறைந்திருக்கின்றபடியினால், மற்றவர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றபடியினால் தங்களை நீதிமானாக அல்லது தவறே செய்யாதவர்கள் போன்று மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தவறுகள் வெளியிலே வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்களும் ஒரு நாள் அந்த பெண்ணை போல காணப்படுவோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இன்றைய இந்த சூழ்நிலையிலே சிலர் தவறை இழைத்து இந்த பெண்ணை போன்று மற்றவர்களாலே அவமதிக்கப்பட்டு, அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு தண்டனைக்கு அங்கே காத்திருக்கிறவர்களாக, இல்லாட்டி தண்டனை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். மனிதர்கள் உங்களை தண்டிக்கின்றார்கள், மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கின்றார்கள். ஆனால் இந்த கடவுள், நம்மை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த பெண்ணை மன்னிக்கின்றார். நாங்கள் வாசித்துக்கலாம் இந்த வேத பகுதியிலே. யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே அந்த பெண்ணை பார்த்து இயேசு கேட்கிறார், உன்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லையா?
உன்னை யாரும் தண்டிக்கவில்லையா? யாரும் உன்மேல் கல்லெறியவில்லையா என்று கேட்ட பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், இல்லை ஐயா, ஒருவரும் இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். அப்பொழுது பாவத்தை தண்டிக்கக்கூடியவர், பாவத்தை நியாயம் தீர்க்கக்கூடியவர், தவறை அங்கே சுட்டிக்காட்டக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. அவருக்கு நியாயம் தீர்க்க முடியும் பிரியமானவர்களே. அவர் ஒரு தவறும் செய்யாதவர். இயேசுவினாலே முடியும் அந்த பெண்ணை நியாயம் தீர்த்து மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். ஆனால் அந்த கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை மன்னிக்கின்றேன், நான் உன்னை மன்னிக்கின்றேன், ஆனால் நீ போய் திரும்பி பாவம் செய்யாதே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தவறு செய்து, பிழைகள் செய்து, அது அறிந்து செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், நாம் தெரிந்து கொண்டும் தவறுகள் செய்து அவையெல்லாம் வெளியரங்கமாகி இன்றைக்கு ஒரு அவமானத்தோடு, வேதனையோடு எல்லா மனிதர்களாலும், உங்களுடைய உறவுகளாலே, உங்களுடைய குடும்பத்தாலே, உங்களுடைய பிள்ளைகளாலே புறக்கணிக்கப்பட்டு, நிச்சயமாகவே இவர் செய்த தவறுக்கு தண்டனை இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள இல்லையா என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்களா இருந்தால், நிச்சயமாக ஒருவர் இருக்கிறார். உங்கள் தவறுகளை பாராமல், உங்கள் தவறுகளை கேட்ட தண்டனை கொடுக்காமல் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து, அந்த சிலுவையிலே அவர் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். அந்த மன்னிப்பின் அந்த நிச்சயம் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றது, யாரெல்லாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இந்த பகுதியிலே கவனித்தோம். அந்த பெண் தவறு செய்திருந்தால் அது வெளியரங்கமாக இருந்தது. அதே போன்று அதை சுற்றியிருந்த மக்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தவறு செய்திருந்தார்கள். அவர்கள் தாங்களாக உணர்ந்திருந்தார்கள், நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம் என்று. ஆனாலும் அந்த இடத்துல யாருமே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பெண்ணிடத்திலே இயேசு சொன்னார், நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கடவுளத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்றால், எங்களுடைய பாவங்களை நாம் உணர்ந்து, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அதை விட்டு, அந்த தவறுகளை செய்யாமல், பாவத்தை செய்யாமல் நாம் வாழ தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது, அவரிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்று ஒரு புது வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். இந்த அருமையான சம்பவத்திலே அந்த பெண், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட பெண், அந்த நாளோடு அவருடைய வாழ்க்கை முடிய வேண்டிய காலம், அவ்வளவு பெரிய பாவம், அவ்வளவு பெரிய தவறு. ஆனாலும் இயேசுவிடத்திலே வந்தபடியினால் அந்த பெண்ணுக்கு புது வாழ்வு கிடைத்தது பிரியமானவர்களே. அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்து, பிள்ளைகள் விட்டு இன்றைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, இனி மரணம்தான், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியே இல்லை என்று நீங்கள் இருப்பீர்களா இருந்தால், இயேசுவிடத்திலே வந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு புது வாழ்வை உங்களால் அடைய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போட்டு ஒரு புது வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கின்றார், மன்னிப்பை கொடுக்கின்றார். அவர் எங்களை மன்னிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு புதிதாக்கப்படுகின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக பாவத்தில் ஈடுபட்டவர்கள், நான் உட்பட அநேகர் இயேசுவிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது வாழ்வை இயேசு தர சித்தமாக இருக்கிறார். ஆகவே உங்கள் பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து, உங்கள் பாவங்களை விட்டு மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அவர் உங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை புது மனிதனாக மாற்றுகின்றார். இந்த காலை வேளையிலும் உண்மையாகவே நாங்கள் பாவத்துக்கு மனஸ்தாபப்படுவோமா இருந்தால், கண்களை மூடி இயேசுவிடத்திலே என்னோடு கூட சேர்ந்து இப்படியாக ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊடாக எங்கள் பாவங்களை மன்னியும். நாங்கள் மெய்யாகவே பாவம் செய்தோம், உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அக்கிரமம் செய்தோம். இன்றைக்கு நாங்கள் அதன் நிமித்தம் துன்பப்படுகிறோம், மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்து
எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தாரும். பாவம் இல்லாமல் வாழ, பிழையை செய்யாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.